தொடர்ந்து வந்து அரசு மருத்துவமனையில பிரச்சனைகளை வந்து கலந்துறாங்க. தமிழக அரசு எந்த மாதிரி தடுக்குன்னு நிர்வாக சீர்கேடு. இது முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது அந்தந்த நான் இன்னைக்கு கூட படிச்சேன். அது தவறானது. முறைகேடுகள் என்பது எங்கு நடந்தாலும், குறிப்பாக அரசு மருத்துவமனைகள்ல இது அதிகமாக நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அது உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டும். அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது வந்து காசுக்கு விற்கிறாங்க. அது வந்து குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் காசுக்காக விற்பது என்பதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதே போல உடனடியாக இது கட்டுப்படுத்த வேண்டும். காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவத்துறையில, சுகாதாரத்துறையில இதை என்ன செய்யறாங்க, அந்த டீன் அவர் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த 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 மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டீன் வந்து அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இது போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும். விரைவு ரயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாசஞ்சர் லோக்கல் வண்டிக்கு ஒரே நிமிஷம், யார் அந்த இது லோக்கல் ரயிலுக்கு ரொம்ப அதிகமான இல்ல விரைவு ரயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல தவறு இல்லையே. நீங்க புல்லட் ட்ரெயின், அதாவது வந்தே பாரத் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பண்ணும்பொழுது என்ன சொன்னாங்க, எங்க ஊருக்கு கொடுக்கலன்னா வந்த பிறகு என்ன சொல்றாங்க, இது மட்டும் போதுமாட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்காரு நம்ம ரயில்வே துறை அமைச்சர், ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்காரு. இனி 4 பெட்டிகள் முன் வகுப்பு இது ரிசர்வ் பண்ணாத பெட்டிகள் வந்து இணைக்கப்படும் எல்லா ரயில்களிலும் சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு வந்து தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது அதிகமாகும் பொழுது யாருமே இனிமேல் பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் போக மாட்டாங்க. இன்னைக்கு 80 கிலோமீட்டர், நாளைக்கு 120 கிலோமீட்டர், அதுக்கு அடுத்த நாள் 150 கிலோமீட்டர், அதுல தான் போவாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு ரயில்வே துறை அமைச்சர், உறுதியாக நாம வந்து பல நடவடிக்கைகளை எடுப்போம். அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தொழில்நுட்ப ரீதியாகவும் எடுப்போம், விபத்துகளை குறைக்க அனைத்து முயற்சிகளும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று கார்த்தி சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னாருன்னு நான் பார்க்கல. ஆனா விரைவு ரயில் என்று சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். புல்லட் ட்ரெயின் என்பதெல்லாம் வந்து நம்முடைய நம் வாழ்க்கையில நாம பார்க்க வேண்டிய விஷயம். எல்லா நாடுகளும் இருக்குது. இந்தியா 3வது சக்தியாக முன்னேறுகிறது என்று சொன்னால் புல்லட் ட்ரெயின் வேணான்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ டெல்லி, மும்பை, டெல்லி, குஜராத் முடிஞ்சு போச்சுன்னா, அகமதாபாத் முடிஞ்சு போச்சுன்னா, அடுத்தது சென்னையை நோக்கித்தான் அந்த கேள்வி வரும். யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? கார்த்தி சிதம்பரம் வேணான்னு சொல்லுவாரா? முதல் நபராக கார்த்தி சிதம்பரம் தான் புல்லட் ட்ரெயின்ல போவார். அதனால அதுதான் சொன்னேன், நீங்க வளர்ச்சியோடு ஒத்துழைக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அடிக்கடி விபத்து நடக்கிற காரணம் நீங்க எல்லா துறையிலையும் போன தடவை அதே அமைச்சரை தான் மறுபடியும் அமைச்சராகிருக்காங்க. அதனாலதான் இந்த குறைபாடுகள் அப்படிங்கிற. முதல்ல அவங்க அப்பாவை ரிசைன் பண்ண சொல்லுங்க. சோனியா காந்தி எவ்வளவு நாளா எம்பியா இருக்கிறாங்க, ராகுல் காந்தி எவ்வளவு நாளா இருக்கிறாரு, 10 வருஷம் ஏன் மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தாரு. இதெல்லாம் அதாவது கொஞ்சம் கார்த்தி சிதம்பரம் கொஞ்சம் நாலேஜபிளா பேசுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனால யாரை அமைச்சராக போட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது பிரதமருடைய விருப்பம். அதே மாதிரி யார் திறம்பட செயலாற்றுகிறார்களோ அவர்களைத்தான் நியமிப்பார்கள். இப்ப இன்னைக்கு இப்படி சொல்லுவாரு, நாளைக்கு காங்கிரஸ்ல இருந்து கூட 2 பேரும் போடுங்கன்னு பாரு, நானே கூட அமைச்சர் ஆவேன்னு பாரு. அதெல்லாம் அவருடைய வேலை இல்லை.